சவுத் ஆப்பிரிக்கா T20 சீரிஸோட ஃபைனல் மேட்ச் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் அண்ட் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸுக்கு இடையில நியூலாண்ட்ஸ் கேப் டவுனில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நியூலாண்ட்ஸ் கேப் டவுன் பிச் பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கும். அதுலேயும் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கும். தென் பிச்சில் கிராஸ் கொஞ்சம் இருக்குது, மோய்ஸ்டரில் பேசஸுக்கு அடிஷ்னல் மூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ இனிஷியலாக பேட்டர் ஸ்ட்ரகிள் ஆக சான்சஸ் அதிகம். பொதுவாகவே ஸ்பின்னர்ஸுக்கு இங்கே அவ்வளோ சப்போர்ட் கிடைக்காது. பட் ரீசன்ட் மேட்சஸில் ஜார்ஜ் லிண்டே, நூர் அகமத், கேஷவ் மகாராஜ் எல்லாம் இங்கே நல்லா பவுல் பண்ணியிருக்காங்க. பேட்டர்ஸ் கொஞ்சம் டைம் எடுத்து செட்டில் ஆகிட்டா பெரிய ஸ்கோர் அடிக்க முடியும். டாஸ் வின் பண்ணுற கேப்டன் பவுல் ஃபர்ஸ்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. ஈஸ்டர்ன் கேப் அண்ட் சூப்பர் ஜெயின்ஸுக்கு இடையில ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் மேட்ச் இந்த வென்யூவில் தான் நடந்தது. அந்த மேட்ச்சில் ஈஸ்டர்ன் கேப் 157 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் சூப்பர் ஜெயின்ஸ் 106 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆயிருந்தாங்க. இந்த சீசனில் இங்கே மொத்தமாக 6 மேட்ச் நடந்தது. அதில் 3 மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் 3 மேட்ச் சேஸ் பண்ண டீமும் வின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்சில் 200, 170 ரேஞ்சில் ஸ்கோர் வந்தது. தென் எல்லா மேட்சுக்கும் 150 to 160 ரேஞ்சில் தான் ஸ்கோர் வருது. ஈஸ்டர்ன் கேப் இந்த சீசனில் இங்கே ஆடின 2 மேட்ச்லையும் வின் பண்ணியிருக்காங்க. சூப்பர் ஜெயின்ஸ் 1 மேட்ச்சில் ஜெயிச்சிருக்காங்க, 1 மேட்ச்சில் லாஸ் ஆயிருக்காங்க. இங்கே இது வரைக்கும் 51 டொமஸ்டிக் T20 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 27 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 23 டைம்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக இங்கே 149 ரன்ஸ் இருந்திருக்கு. இங்கே ஹையஸ்ட் ஸ்கோர் 202 ரன்ஸை ஈஸ்டர்ன் கேப் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோராக ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் 58 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன்னு பார்த்தா below 150 22 டைம்ஸும் 150 to 169 16 டைம்ஸும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 170 to 189 11 டைம்ஸும் above 190 2 டைம்ஸும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் ஈஸ்டர்ன் கேப் லாஸ்ட் மேட்ச்சில் ஆடின சேம் லெவனோட போவாங்கன்னு தான் தோணுது. சேஞ்சஸ் எதுவும் பண்ண வாய்ப்பில்லை. ஹெர்மன் அண்ட் டேவிட் மாலன் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. பவுலிங்கில் ஓரல் அண்ட் மார்க்கோ யான்சன் இனிஷியல் ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸில் யான்சன் அண்ட் பேட்ஸ்மேன் பவுல் பண்ணுவாங்க. சூப்பர் ஜெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் குவாலிஃபயர் 2 மேட்ச்சில் JSKவை தோக்கடிச்சிருக்காங்க. ஸோ அதே லெவனோட போவாங்கன்னு தான் தோணுது. பிரிட்ஸ்கி அண்ட் டிகாக் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. பவுலிங்கில் டோப்லி அண்ட் நபீன் உல் ஹக் இனிஷியல் ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. ஸ்டோயினிஸ் அண்ட் நூர் அகமத் நேஷனல் டீமில் ஆடுறதுக்காக போயிருக்காங்க. ஈஸ்டர்ன் கேப் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ஸ்டப்ஸ் நம்பர் 5ல் பேட்டிங் ஆடுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. கன்சிஸ்டண்டாக ட்ரீம் டீமுக்குள்ளே இருக்கிற பிளேயர். இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 53 ரன்ஸ் மட்டும்தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் எகென்ஸ்ட் சூப்பர் ஜெயின்ஸ் 4 இன்னிங்ஸில் 250 அடிச்சிருக்காரு. ஸோ டீமில் ட்ரை பண்ணலாம். டேவிட் மாலன் அண்ட் ஹெர்மன் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. மாலன் லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் சூப்பர் ஜெயின்ஸ் 63 ரன்ஸ் இந்த வென்யூவில் ஸ்கோர் பண்ணியிருந்தார். இந்த வென்யூவில் இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் 99 ரன்ஸ் எல்லாம் ஒரு மேட்ச்சில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ மாலன் இங்கே நல்லா ஆட சான்சஸ் இருக்குது. ஹெர்மன் ரீசெண்டாக லாஸ்ட் 2 மேட்சஸில் கிரேட்டாக இல்லை. பட் 20-25 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சுக்கும். எகென்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ் கிட்ட நல்லா ஸ்ட்ரகிள் ஆகிற பிளேயர். டோம் ஆபல் 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. கன்சிஸ்டண்டாக ட்ரீம் டீமுக்குள்ளே இருக்கிற பிளேயர். ஃபர்ஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் சூப்பர் ஜெயின்ஸ் 65 ரன்ஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸ்பின்னர்ஸை டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர். மிடில் ஓவர்ஸில் டீசெண்டாக ஆட முடியும். ஐடன் மார்க்ரம் ஆவரேஜாக ஆடிட்டு இருக்கிற பிளேயர். நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. 30-35 ரன்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும். ஆஃப் பிரேக் பவுலரும் கூட. சம்டைம் எகென்ஸ்ட் ராஜபக்சே 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்சஸ் இருக்கு. மார்க்கோ யான்சன் இனிஷியலாக 2 ஓவர் தென் டெத்தில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் சூப்பர் ஜெயின்ஸ் 4 விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காரு. டீசன்ட் பேட்டரும் கூட. சம்டைம் பேட்டிங்கில் ப்ரொமோட் ஆகவும் சான்சஸ் இருக்கு. ஸோ டீமில் மஸ்டாக ட்ரை பண்ணணும். பேட்ரிக் ருகர் 6th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. தென் பவுலிங்கில் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. ரீசெண்டாக எகென்ஸ்ட் JSK 3 விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காரு. பட் வேறு மேட்சஸில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை.
T20s பேட்டிங்கில் நல்லா நம்பர்ஸ் வச்சிருக்காரு. பட் இங்கே எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு பார்க்கணும். டேனியல் ஓரல் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. இனிஷியலாக 3 ஓவர், தென் மிடில் 1 ஓவர் பவுல் பண்ணுறாரு. ரீசெண்டாக 2-3 மேட்சஸாக விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. லாஸ்ட் மேட்ச்சில் நல்லா எக்கனாமியாக பவுல் பண்ணியிருந்தார். பட் விக்கெட்ஸ் எடுக்க முடியலை. பட் இங்கே இனிஷியல் ஓவர்ஸில் பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஹேமர் நல்ல எக்கனாமியாக பவுல் பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. லீக்கில் ஒரு மேட்ச் எகென்ஸ்ட் சூப்பர் ஜெயின்ஸ் 4 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். அந்த ஒரு மேட்சும் தான், மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ் சுத்தமாக இல்லை. பேட்மேன் பவர் பிளேயில் 2 ஓவர், தென் டெத்தில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச் இந்த வென்யூவில் எகென்ஸ்ட் சூப்பர் ஜெயின்ஸ் 4 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். கன்சிஸ்டண்டாக ட்ரீம் டீமுக்குள்ளே இருக்கிற பிளேயர். ஸோ டீமில் ட்ரை பண்ணலாம். டவுசன் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். லாஸ்ட் மேட்ச்சில் எகென்ஸ்ட் சூப்பர் ஜெயின்ஸ் 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். பிச்சு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும் லேட்டராக. அந்த டைமில் எஃபெக்டிவாக இருக்க முடியும். டீசன்ட் பேட்டரும் கூட. சூப்பர் ஜெயின்ஸ் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரீட்ஸ்கி அண்ட் டீகாக். டீகாக் தான் க்ளோவர்க் பண்ணுறாரு. டீகாக் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. அப்படின்னாலும் ஆவரேஜாக ஆடிட்டுருக்கிற பிளேயர். டீகாக் இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் மேட்சஸில் நல்லா ஆடக்கூடிய பிளேயர். தென் க்ளோவர்க்லேயும் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். பிரீட்ஸ்கி லீக் மேட்சஸில் நல்லா ஆடிட்டு இருந்த பிளேயர். பட் பிளே ஆஃப் மேட்சஸில் கிரேட்டாக இல்லை. ப்ரெஷர் மேட்ச்சில் எப்படி ஆடுவார் பார்க்கணும். லீக் மேட்ச்சில் எகென்ஸ்ட் ஈஸ்டர்ன் கேப் 2 மேட்ச்லேயும் டீசெண்டாக ஆடியிருந்தார். பட் இந்த வென்யூவில் கிரேட்டாக இல்லை. கிளாசன் வேற லெவல் ஃபார்மில் ஆடிட்டுருக்கிற பிளேயர். லாஸ்ட் 8 மேட்சாக கன்சிஸ்டண்டாக ட்ரீம் டீமுக்குள்ளே இருக்கிற பிளேயர். லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் ஜேஎஸ்கே குயிக்காக 74 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். 5th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. இந்த வென்யூலையும் டீசெண்டாக ஆடிருக்காரு. ஸோ டீமில் மஸ்டாக ட்ரை பண்ணணும். வியான் மல்டர் ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. 6th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. தென் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. மிடில் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. அகென்ஸ்ட் ஈஸ்டர்ன் கேப் டீசெண்டாக ஆடிருக்காரு. பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் கன்சிடர் பண்ணலாம். பனுகா ராஜபக்சா நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. நல்ல பிளேயர். பட் ரீசெண்டாக பெருசாக பெர்ஃபார்ம் இல்லை. 20-30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கக்கூடிய பிளேயர். ஜேஜே ஸ்மார்ட்ஸ் 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் ஈஸ்டர்ன் கேப் சூப்பராக ஆடியிருந்தார். பேட்டிங்கில் 75 ரன்ஸும் பவுலிங்கில் 2 விக்கெட்ஸும் எடுத்திருந்தார். அடுத்ததாக 2 மேட்சும் கிரேட்டாக இல்லை. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலரும் கூட. ஆல்ரெடி வியான் மல்டரோட சேர்த்து 6 பவுலர்ஸ் டீமில் இருக்காங்க. ஸோ சம்டைம் 1 ஓவர் பவுல் பண்ண சான்சஸ் இருக்குது. டாப் ஆர்டரில் பேட் பண்ணுறதால டீமில் கன்சிடர் பண்ணலாம். ப்ரெட்டோரியஸ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரா டவுட்டு தான். மல்டர் அண்ட் நவீன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தால் ப்ரெட்டோரியஸ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். இல்லை 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவார். மிடில் 2 ஓவர், தென் டெத்தில் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார். அகென்ஸ்ட் ஈஸ்டர்ன் கேப் 3 மேட்ச்சில் 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டீசன்ட் பேட்டரும் கூட. கேசவ் மகாராஜ் லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் ஈஸ்டர்ன் கேப் 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். பட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரா டவுட்டு தான். ஸ்பின்னர்ஸுக்கு பிச்சில் கொஞ்சம் சப்போர்ட் கிடைச்சா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். இந்த பிச்சில் கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். ரீஸ்டோப்லி பிச்சில் இனிஷியல் ஸ்விங் கிடைச்சா வேற லெவலில் பவுல் பண்ண முடியும். லாஸ்ட் மேட்ச் இந்த வென்யூவில் எகென்ஸ்ட் ஈஸ்டர்ன் கேப் நல்ல எக்கனாமியாக பவுல் பண்ணியிருந்தார். பட் விக்கெட்ஸ் எடுக்க முடியலை. பவர் பிளேயில் 3 ஓவர், தென் டெத்தில் 1 ஓவர் பவுல் பண்ணுறாரு. ஜிஎல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜூனியர் டாலா கன்சிஸ்டண்டாக விக்கெட் டேக்கிங்கில் இருக்கிற பவுலர். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. மிடில் அண்ட் டெத்தில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. மஸ்டாக டீமில் ட்ரை பண்ணணும். நவீன் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பிச்சு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆனால் சூப்பராக பவுல் பண்ணுவார். இந்த பிச்சில் சப்போர்ட் கிடைக்கும். ஜிஎல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் டீகாக் அண்ட் ஸ்டப்ஸ். பேட்டர்ஸில் டேவிட் மாலன், கிளாசன் அண்ட் மல்டரை ட்ரை பண்ணலாம். ஆல்ரவுண்டர்ஸில் எடன் மார்க்ரம், யான்சன் அண்ட் ப்ரெட்டோரியஸ். பவுலர்ஸில் பேட்மேன், டவுசன் அண்ட் ஜூனியர் டாலாவை ட்ரை பண்ணலாம். கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு யான்சன், டீகாக் அண்ட் கிளாசனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் பிரீட்ஸ்கி. பேட்டர்ஸில் டோம் ஆபல் அண்ட் ராஜபக்சா.
ஆல்ரவுண்டர்ஸில் ஜேஜே ஸ்மார்ட்ஸ், பவுலர்ஸில் கேஷவ் மகராஜ், டோப்லி அண்ட் நவீனை ட்ரை பண்ணலாம். கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு பிரீட்ஸ்கி, ராஜபக்சா, தென் ஜேஜே ஸ்மார்ட்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.